முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் 1600 கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு கால்வாய் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வல்லம்படுகை கொள்ளிடம் இடையே கடல் நீர் உட்புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இத்தகவலை வெளியிட்டார். கடல் நீர் உட்புகுவதை தடுப்பதற்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசிய வளர்ச்சி வங்கியின் உதவியுடன் 1600 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு வெள்ளத்தடுப்பு கால்வாய்கள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அந்த பணி கூடிய விரைவில் நடைபெற இருக்கிறது என்பதையும், காவேரி நதிநீர் சீரமைப்பு திட்டத்தின் கீழும் வெள்ள நீர்களை ஒழுங்குபடுத்தி எந்த விதத்திலும் கடல் நீர் உட்புகாமல் இருந்து விவசாயங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் தடுத்து நிறுத்துகின்ற பணியை இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், திருச்சி பொதுப்பணித்துறை கோட்டத்தின் மூலம் திட்ட வரைவு அறிக்கை பெற்று கரூர் மாவட்டம் கட்டளை மேட்டுவாய்க்கால், தென்கரை கால்வாய் ஆகியவற்றில் அமைந்துள்ள 85 ஆண்டுகள் பழமையான பாலங்கள் காவேரி சீரமைப்பு திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்படும் என தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கட்டளை மேட்டுவாய்க்காலின் குறுக்கே திருக்காம்புலியூர், பிச்சம்பெட்டி மற்றும் தென்கரை வாய்க்காலின் குறுக்கே கிருஷ்ணராயபுரம், திருக்காம்புலியூர் மற்றும் வளையபாளையம் ஆகிய கிராமங்களில் பாலங்கள் கட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மேலான ஆணையினை பெற்று காவேரி சீரமைப்பு திட்டத்தின் முழுமையாக சீரமைக்க திட்ட வடிவமைப்பு கோட்டம் திருச்சி மூலமாக விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதிக்குட்பட்ட வேலவளவு, கீழவளவு உள்ளிட்ட பகுதிகளில் 2 துணை மின் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். மேலூர் தொகுதி மேலவளவு மற்றும் திருவாரூர் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடமெல்லாம் தயாராக இருக்கிறது சொல்லியிருக்கிறார். மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அந்த இடங்களிலே புதிய துணை மின் நிலையம் அமைப்பது குறித்து மாண்பு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை